ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த மிஷினரியோட லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா காபு என்கிற சாமுவேல் மாரஸ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வசனம் 32வது சங்கீதம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 1873ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் காபு. இவர் குரூக் பழங்குடியின இளவரசன் ஆவார். ஆப்பிரிக்கா பழங்குடியினருக்கிடையே ஒரு பாரம்பரிய பழக்கம் ஒன்று உள்ளதுங்க. அது என்ன பழக்கம்னா, பழங்குடியினர் இடையே நடைபெறும் சண்டையில் வெற்றி பெற்ற தலைவனுக்கு தோல்வி அடைந்த நபர் நஷ்ட ஈடா ஏதாச்சும் கொடுக்கணும், அல்லது தன் மூத்த மகனை பனை கைதியாக கொடுக்க வேண்டுங்க. அப்படி ஒரு நாள் குரூக் பழங்குடியினருக்கு எதிராக கிளபோஸ் பழங்குடியினர் தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. இதுல குரூக் பழங்குடியினர் தோல்வி அடைந்து விட்டாங்க. கிளபோஸ் பழங்குடியினர் குரூக் பழங்குடியின் தலைவரின் மகனாக இருந்த காபுவை சிறைப்பிடிக்கிறாங்க. கிளபோஸ் பழங்குடியினர் குரூக் பழங்குடியின் இளவரசனான காபுவை மிகவும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அடித்து துன்புறுத்தவும் செய்கிறாங்க. கொடிய விஷமுள்ள கொடி ஒன்றை சாட்டையாக்கி காபுவை அடித்தபோது அவர் துடி துடித்து போறாருங்க. அவரை கொன்று விடலாம் என்று எண்ணி ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. காபுவை காப்பாற்ற ஒருவருமே இல்லைங்க. அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி வந்து இங்கே இருந்து எழுந்து ஓடு என்று சொன்னது. உடனே கயிற்கட்டுகளை அவிழ்த்து உடம்பு முழுவதும் ரத்தம் காயம் நிறைந்த கபுவுக்கு உடனே எப்படி பலன் வந்ததுன்னே தெரியலங்க. முழு பலத்தோட காட்டுக்குள்ள ஓடுனாரு. அங்கேயே சில மாதங்கள் இருந்து நத்தைகளையும் மான்கறிகளையும் சாப்பிட்டு வந்தாரு. அங்கே ஒரு காஃபி தோட்டத்தை கண்டு அங்கேயே வேலை செய்யவும் ஆரம்பித்தார். அங்கே வேலை செய்த நாட்களில் கிறிஸ்துவ சபைக்கு போகவும் தொடங்குறாரு. அப்பொழுது சவுலின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது, என்னை சந்தித்ததும் அந்த ஜீவ ஒளிதானே அப்படி என்று எண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்பு ஞானஸ்தானமும் பெற்று தன்னுடைய பெயரை சாமுவேல் மாரஸ் என்று மாற்றிக்கொண்டார். இயேசுவை குறித்து அதிகமாக கற்றுக்கொள்ள ஆசையாக இருந்தாருங்க. ஸ்டீஃபன் மாரிஸை சந்தித்து இயேசுவை இன்னும் தெரிந்து கொள்ளணும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு செல்லும் கப்பலில் ஏறி அங்கேயே வேலை செய்தாருங்க. கப்பலில் இருக்கிற அநேகர் அவரை அடிக்க ஆரம்பித்தாங்க, துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அவர் பொறுமையாக இருந்து அவர்களை மன்னித்து இயேசுவிடம் ஜெபமும் பண்ணினாருங்க. சூறாவளி, புயல், கப்பல்ல என்ன வந்தாலும் ஜெபம் பண்ணுவாரு. அங்கு இருக்கிறவர்கள் இவரை கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். சாமுவேல் மாரஸ் இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினால் கப்பலில் இருந்த அநேகர் மனம் திரும்ப ஆரம்பித்தாருங்க. அநேகரை விசுவாசத்தில் பலப்படுத்தி அவர்களுக்காக ஜெபித்தார். விசுவாச வாழ்க்கைக்கு அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவரோடு ஜெபிக்க அநேகர் ஆர்வமாயும் இருந்தாங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்க அநேகர் ஆர்வமாய் கூடியும் வந்தாருங்க. இரவில் இருந்து அதிகாலை வரை தேவ சமூகத்தில் ஜெபம் செய்தும் ஜெப வீரராகவும் வாழ்ந்து வந்தார் சாமுவேல் மாரஸ். பரிசுத்த வேதாகமத்தை படித்து நன்றாக அறிந்து பின்பு ஆப்பிரிக்காவில் இருக்கிற லைபீரியாவுக்கு மிஷினரியாக போகணும் அப்படின்னு சாமுவேல் மாரஸுக்கு ஆசையாக இருந்ததுங்க. பின்பு 1892ஆம் ஆண்டில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு போக முடியாமல் இருந்தது. சாமுவேல் மாரஸ் யோசித்தார், லைபீரியாவுக்கு போவது என்னுடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. என்னுடைய வேலை முடித்து விட்டேன் என்று என்னை விட சிறப்பாக ஊழியம் செய்பவர்களை தேவன் தெரிந்து கொள்வார், ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புவார் என்று அவருடைய இறுதி நாட்களில் சொன்னாருங்க. 1893இல் பழங்குடியினர் தலைவர் மகனாக பிறந்த சாமுவேல் மாரஸ் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து அநேகருக்கு இயேசுவை காண்பித்தார். சாமுவேல் மாரஸ் சரீர அடக்கத்திற்கு பின்பு அநேகர் சாமுவேல் மாரஸுக்கு பதிலாக ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகளாக செல்ல முன் வந்தாருங்க. அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகளாக செல்ல வழிவகுத்தது. ஆமேன்.